கண்ணியமானவர்களே, நம்ம ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்பட இன்னும் நம் கேட்ட துஆக்கள் நாம் கேட்ட இடத்தை விட்டு எழும்பும் முன் நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 4 சூறாக்களை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் முஹர்ரமுடைய மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நம்ம அனைவரும் நம்முடைய துஆக்கள் கபூலாக்கப்பட, இன்னும் நம்மினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல். இன்னும் இந்த ஒரு அமல் எப்படின்னு சொன்னால், அடுத்த வருடம் நமக்கு கிடைக்காது, இந்த வருடம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு டே. இந்த ஒரு டேல இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டா போதும், இந்த மாதம் முழுவதும் நம் நிறைவேற்றப்படாத தேவைகள் எதுவாக இருந்தாலும், நீண்ட நாளாக ஏதாவது ஒரு தேவைகளை நினச்சி ஆசைப்பட்டு வச்சுருப்பீங்க, இந்த தேவை எப்படியாவது நமக்கு நடந்தாகணுமே அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட நிறைவேற்றப்படாத தேவைகள், இன்னும் நிறைவேற்றப்படாத துஆக்கள், அங்கீகரிக்கப்படாத துஆக்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அல்லாட்ட. ஆனால் அல்லாஹ் அந்த தேவையை, அந்த துஆவை உங்களுக்கு அங்கீகரிச்சே தரமாட்டான். இப்படிப்பட்ட துஆக்கள், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஒரே ஒரு அமல் இன்றைய நாளிலே நமக்கு நிறைவேற்றி தருது அப்படின்னா, கண்டிப்பாக அனைவரும் இந்த ஒரு அமலை செய்திருங்க. விட்டுறாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமலை செய்வதனால கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், நம்மை தேடி ரிசுக்கு ஓடி வரும். நமக்கான ரிசுக்கு எங்கே எழுதப்பட்டிருக்கிறதோ, நம் செய்யக்கூடிய சில பாவங்களினால், தவறுகளினால் அந்த ரிசுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு எங்கெல்லாம் நமக்கான ரிசுக்கு இருக்குதோ, அங்கே இருக்கக்கூடிய ரிசுக்கு எல்லாத்தையும் நம்மள்கிட்ட இழுத்துட்டு நம்மிடம் சேர்க்கக்கூடிய ஒரு அமல் தான். அப்படிப்பட்ட அமலை நம்ம உடனடியாக பார்ப்போம். அந்த ஒரு அமல் என்னன்னு சொன்னால், 2 ரக்காயத் ஹாஜாத் நஃபில் தொழுது கொள்ளுங்க. தொழுதுட்டு நீயத்து என்ன செய்கிறீங்கன்னா, யா அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரி, என்னுடைய தேவைகள், நீண்ட நாளாக நான் கேட்கக்கூடிய தேவைகளை எனக்கு நிறைவேற்றுதா அப்படின்னு 2 நீயத்து வச்சுட்டு ஹாஜாத் நஃபில் தொழுதுங்க 2 ரக்காயத். தொழுது முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த 4 சூறாக்களினுடைய ஆயத்துகளையும் ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட அழுது மன்றாடி துஆ கேளுங்க. நிச்சயமாக இந்த ஒரே ஒரு துஆ போதும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களை செல்வ செழிப்போடும், இன்னும் உடல் ஆரோக்கியத்தோடும், உங்களுடைய குடும்பத்தார்களை ஒரு வளமையோடும் வாழ வைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர், அந்த ஒரு குர்ஆனுடைய வசனங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கங்க. இந்த சூரா ஃபாத்திஹா ஓதுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்முடைய நோய்களுக்கான மருந்து. நம்ம உடலில் நமக்கு தெரியாமலே ஏகப்பட்ட நோய்கள் இருக்கும். இன்னும் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் இருக்கும். இப்படிப்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா அந்த நோய்கள் ஷிஃபாவாக்கப்படும். முதல்ல ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன் என்ற சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்க. இரண்டாவதாக ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பு ரொம்ப பெரியது. ஏன்னா இதில் தான் இஸ்முல் ஆலமுடைய வார்த்தையே இருக்கின்றது அப்படின்ற மாதிரி நபியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூரா ஆயத்துல் குர்சி. அந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தஅல்லதி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த வலா யுஹது ஹிஃதுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம் என்று இதை இரண்டாவதாக ஓதிக்கொள்ளுங்க. மூன்றாவதாக ஆமனர் ரசூலை ஓதிக்கொள்ளுங்க. ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினீன குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத்
وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று இந்த ஆமன ரசூலை ஓதிக்கொள்ளுங்க. நான்காவதாக ஹுவல்லாஹுல்லதி சூரா ஹஸ்ரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆயத்துகள். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம் என்ற இந்த 4 சூறாக்களையும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாத எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அல்லாட்ட அழுது மன்றாடி கேளுங்க. உங்களுடைய துவா நீங்கள் கேட்டுட்டு எழும்பும் முன் உங்களுடைய துவா நிறைவேற்றப்படுவதற்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ கேட்டுட்டு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் மலகுமார்களுக்கு கட்டளை இட்டுருவான், இந்த அடியானுக்கு என்ன வேணுமோ அதை போய் உடனடியாக இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிச்சிடும் உங்களுக்குன்னு. அப்போது உங்களுடைய தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். நீங்களே பாருங்கள், நிச்சயமாக இந்த ஒரு அமலை என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கு மட்டும் செஞ்சு பாருங்கள். நீங்களே கமாண்டில் சொல்லுவீங்க, ஹஸ்ரத் என்னுடைய நீண்ட நாள் தேவை நிறைவேற்றப்பட்டுருச்சு, அது நிறைவேற்றப்பட்டதுக்கு வழிவகுத்துருச்சு, என்னுடைய துவாவை அல்லாஹ் என் கண் முன்னாடியே நிறைவேற்றிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியோட சுப செய்தி சொல்லுவீங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய தேவைகள் துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்து தருவானாக. இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.